அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொட்டு பாருங்கள் என்று கொடுத்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் ஆண்டவரை தொட்டு பார்த்து ஆசீர்வாதத்தை அடைந்தார்கள் என்று சாட்சி சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பால்வனச்சோலை ஊழியங்கள் தயாரித்து வழங்குகிற தேன்துளி நிகழ்ச்சிக்காகவும் ஜெபிக்கிற பக்தர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று அநேகருக்கு இந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்று ஜெபத்தோடு நான் இருக்கிறேன். நீங்கள் ஜெபத்திற்காக என்னை கூப்பிடும் பொழுது நான் நிச்சயமாக வேறு எது அலுவலாக இல்லாவிருந்தால், மற்ற ஊழியத்தில் இல்லாதிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதுகிறவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இரவிலே ஒரு 2 மணி நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுவதில் என் நேரத்தை நான் செலவழிக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை ஏன்று வைத்துக்கொள்ளும். அந்த ஒரு திட்டத்தை விட்டுவிட்டு நமக்கென்று ஒரு அல்லாவிட்டால் 2வது ஒரு குறுக்கு வழியை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. அப்படி தேடினால் வாழ்க்கையில் வருகிற ஆபத்துகள், விபத்துகள், சோதனைகள், வேதனைகள், தாங்கொன்னா காரியங்கள், அதை குறித்து நான் எச்சரிப்பாக இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் டேக் த பிளான் பி, ஸ்டே இன் யோர் பிளான் ஏ. தாமதித்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். திட்டங்களை ஏற்படுத்துவோம் அவர், அதை நிறைவேற்றி முடிப்பதும் அவர். உனக்காக நான் வைத்திருக்க திட்டங்கள் நல்ல திட்டங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நல்ல திட்டங்கள் தான் வைத்திருப்பார் நல்ல தேவன். அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, வேதனைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் மிகவும் நல்ல திட்டங்கள். அந்த திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த திட்டத்திற்காக காத்திருப்போம். அந்த திட்டத்தையே செயல்படுத்த தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கும். வேதத்தை வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்தில் நங்கூரங்களை போட போகிற பாவனியாக படவை கடல் இறக்கையில் பவுல் 100க்கு அதிபதியை சேவர் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சவர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பவுல் ஒரு கப்பல் சேதத்தில் இருக்கிறான். அவன் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஏ. அந்த தேவனுடைய திட்டத்தின் ஏ பிளானில் அவன் மிகவும் உறுதியாக இருக்கிறார். தேவதூதன் சொல்கிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதனால் உன்னோடு கூட பயணம் புரிகிற எல்லாரையும் காப்பாற்றுவேன் என்று தேவதூதன் சொல்கிறார். அந்த தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டபோல் அவன் தைரியம் உள்ளவராக கப்பலில் இருக்கிற மக்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த கப்பலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக கொஞ்சம் பேர் பாவனையாக படகை கடலில் இறக்கிறதை பார்க்கிறோம். நங்கூரம் போடுறது போல் அவர்கள் நடிக்கிறார். பாவனை நடித்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தான் தப்பித்து கொள்ளும்படியாக படகை கீழே இறக்கிறார்கள். அப்பொழுது பவுல் என்ன சொன்னார் பார்த்தீர்களா? இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் செய்வர்கள் படகின் கயிறை அறுத்து அதை தாழ விட்டார்கள். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கும்போது கொந்தளிப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நிற்காமல் நீ ஒரு குறுக்கு வழியை தேடினாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆகவே பவுல் சொல்வதை பாருங்கள், இந்த கப்பலிலேயே இருந்து விட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு, ஆனால் தப்பித்து கொள்வதற்காக நீங்கள் செல்வீர்களானால் எல்லோருக்கும் ஆபத்து என்று அவர் சொல்கிறார். ஆகவே அந்த தப்பித்து கொள்ளும்படி அவங்க வைத்திருந்த அந்த படகின் கயிறை அறுத்து விடுவார்கள். இன்றைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக நீ எந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் திட்டத்தை, உன்னை குறித்து ஒரு திட்டத்தை, நோக்கத்தை, சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை விட்டுவிட்டு பக்க வழியாய் நுழைய வேண்டும் என்று நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீர்களே, அந்த கயிறை அறுத்து விட வேண்டும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தப்ப வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் அந்த திட்டத்தில் நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த நேரத்தில் வேதனை மத்தியிலே அவர் செபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆண்டவரே இது முழு உலகத்தின் பாவத்தையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து என்னை பானம் பண்ணும்படியாக என் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக உம்முடைய முகம் ஒரு நாள் என் வாழ்க்கையிலே மறைக்கப்படும் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை வேதனையை நான் தாங்குவேன், ஆனால் உம்முடைய முகம் மறைக்கப்படும் என்றால் அது என்னால் தாங்க முடியாது. ஆகையால் பிதாவே உமக்கு சித்தமானால்
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஆகிலும் என் இஷ்டத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுள். பார்த்தீர்களா, ஆண்டவருக்கு பி பிளான் இருந்தது. அவர் இன்னொரு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழி இருந்தது. ஆனாலும் தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அவருக்கு தெரியும் தேவ திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது சிலுவை உண்டென்று தெரியும். துன்மார்கள் அவரை அடிப்பார்கள், ஆணி அடிப்பார்கள், காரி உமிழ்வார்கள், கசையடி கொடுப்பார்கள் என்று எல்லாம் தெரியும். தெரிந்தும் கூட அவர் தனக்கென்று தப்பித்து கொள்ளும்படியான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தாமல் அவர் தேவ திட்டத்துக்குள் நின்றபடியால் தான் அந்த சிலுவைக்கு சென்ற பிறகு அவருக்கு ஒரு சிங்காசனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுது? அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். அவரை நாம் மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். லெட்ஸ் ஸ்டே in the perfect plan of God, a plan of God, perfect will of God, and the permissive will of God. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண திட்டம் என்னதென்று அறிந்து அந்த திட்டத்திலே நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, ஞானத்தை தருவீராக, பொறுமையை தருவீராக என்று நாம் ஜெபிப்போமா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இன்று நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பரிதாபமாக இருந்தது, எச்சரிப்பாகவும் இருந்தது. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரகத்தோடே காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதுமில்லை. இவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. ஆலயத்துக்குள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? யூதா மக்கள். 25 பேர் என்ன பண்ணுகிறார்கள்? சூரியனை ஆண்டவருக்கு திரும்பி ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆலயத்தின் வாசனைய மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நிற்கிறாங்க. மண்டபத்திற்கு பலிபீடத்திற்கு நடுவே நிற்கிறாங்க. ஆனால் முதுகு காட்டுறாங்க ஆண்டவருக்கு. சூரியனுக்கு நேராக திரும்பி நமஸ்காரம் பண்ணுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்க செய்கிறத பார்த்தியா? இவங்க யாரு? இவங்க யூதர்கள். யூதர்களாக இருந்தும் கூட இந்த காரியத்தை, அருவருப்பான காரியத்தை இவர்கள் செய்து கொடுமையினால் தேசத்தை நிரப்புகிறபடியால் என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். தேவனை அடிக்கடி கோபமூட்டுகிற யூதா புத்திரர்கள். யூதான்னு யார் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுறவர்கள், துதி எடுத்தவங்க. எனக்கு துதி எடுத்தவங்கன்னு சொன்னால் நான் பெண்டெகாஸ்டில் தான் சொல்லுவேன். பெந்தேகோ சபையாரை தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க சபையாரெல்லாம் அப்படி நம்ம மாதிரி அதிகமாக அல்லேலூயா ஆமேன் என்று அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்லாம் சொல்கிறது கிடையாது. யூதா புத்திரரே, நீ ஆண்டவருக்கு முதுகை காட்டி விட்டு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறீர்களா? திராட்சை கிளைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஸ்மோக் பண்ணுறாங்களாம். எனக்கு எத்தனை பேர் விசுவாசின்னு சொல்லிட்டு ஜனங்க புகைக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சிகரெட்டுன்னா என்ன தெரியுமா? ஃபயர் ஒன் சைடு, ஃபூல் அதர் சைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். இருந்தாலும் நீ எப்படி ஸ்மோக் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்மோக் கொடுக்குறியா? அந்த புகையை ஆண்டவருக்கு நீ கொடுக்குறியா? நல்லா சொல்கிறாங்க, என் இதயத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறார், என் ஆலயம், என் இதயம் தேவன் தங்கும் ஆலயம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஸ்மோக் பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆலயம் என்று எழுதப்பட்ட கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ளே போய் ஸ்மோக் பண்ண, புகைக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒரு கட்டடம் தானே, அதில் போய் ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆலயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்களே ஆலயம். யூதா மனுஷரே, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, ஆராதனை செய்கிறவர்களே, ஓர்ஷிப்பர்ஸ், என் மண்டபத்தில் நிற்கிற நீங்கள் முதுகு காட்டிட்டு சூரியனை நேராக பார்த்துட்டு திராட்சை கிளையே உங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் என் உக்கிரக குரோபத்தோடு அவர்கள் நடத்துவேன். என் கண் அவர்களை தப்பு விடுவதில்லை. இறங்குவது மேலே எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் செவி கொடுப்பதில்லை. ஏன் அதிகமாக ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படலை? பார்த்தீங்களா?
சாத்தான் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. யூதா வம்சத்தாரே, நம்ம எப்படியாவது கீழே விழ தள்ள வேண்டும் என்று சாத்தான் சுற்றி சுற்றி இருக்கிறான். ஆப்போசிட் பார்ட்டி கூட அவன் ஒர்க் பண்ணுறதில்ல, அவன் நம்மளோட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நம்ம தான் யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தில் தான் சிங்கமாக இயேசு வந்தார். யூதா கோத்திரமே, இன்று உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முதுகை காட்டுகிறாயா? ஒரு நாள் நன்றாக பாடினீர்கள், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னேன் பாடினது உண்மைதானே? இப்போ எப்படி? சிலுவை உன் கண்முன்பாக இருக்கிறதா? அல்லாவிட்டா உலகம் உன் கண்முன்பாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிறீர்களா? வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்க பெரிதான பாக்கியம் பொக்கிஷம் என்று நான் நினைப்பது ஒரு நல்ல மென்மையான கான்ஷியன்ஸ், சென்சிட்டிவ் கான்ஷியன்ஸ். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே பெல் அடிக்கணும். ஆமாம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, சிந்தனையில் ஒன்று நினச்சா கூட ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, தீமையை தோன்றுகிற ஒரு காரியத்தை பார்த்தா கூட தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் துக்கப்படுத்திட்டோமே, பரிசுத்தாவியை நம்ம துக்கப்படுத்திட்டோமோ என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு இருக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கல்லாய் போன இதயமா? நம்ம ஆண்டவர் கல்லாய் இல்லையே, அவர் ஆவியாக இருக்கிறாரு. கல்லாய் போன கடவுளுக்கு கல்லாய் போன இதயங்கள் இருக்கலாம், ஆனால் ஜீவிக்கிற ஆண்டவருக்கு, ஆவியானவருக்கு உங்கள் இதயம் கல்லாய் இருக்கிறதா அல்லாவிட்டால் மெதுவாக இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், கல்லான உன் இதயத்தை எடுத்து போட்டு சதையான ஒரு இதயத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். துக்கமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என் கோபம் உக்கிரகம் பயங்கரமாக இருக்குது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துவர் சகாமென்று சலுதியிலே நாசமடைவான். அவனுடைய உசிதமான நம்பர் 1 திட்டத்தில் வாழ்கிறாயா? அல்லாவிட்டால் உன்னுடைய 2வது நீ தெரிந்து கொண்ட பி பிளானில் போய்கொண்டே இருக்கிறாயா என்று கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்து கேட்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் கர்த்தருடைய வைத்த உசிதமான திட்டங்கள், நேர்மையான திட்டங்கள், நல்ல திட்டங்களை வைத்துவிட்டு தனக்கென்று திட்டங்களை தேடிக்கொண்டபடியால் வாழ்க்கையில் எவ்வளோ வேதனை அனுபவித்தார்கள் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் அவனை அழைத்தார். அப்பொழுது உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நீ வெளியே வான்னு கூப்பிட்டார். ஆனால் அவன் லோத் என்கிற ஒரு மனுஷனை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்தான். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததால் 6ஆம் வசனம், ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஒரே அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றுறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவரோடு கூட வர லோத்து கூட ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்போ லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வரும்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடது பக்கம் போனால் நான் வலதுபுறமாய் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறமாக போகிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமல் சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்து நான் இருக்கிற கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, என்னை விட்டு போயிடு. நம்ம 2 பேருக்கும் பார்த்தீங்களா, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷனோடு லோத்து நடக்கிறான். ஆண்டவர் பார்த்து பேசுகிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு ஃப்ரெண்டு, அவரோடு கூட இவன் நடக்கிறான். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். பிளான் ஏ, ஆண்டவர் அவனுக்கு வைத்த உசிதமான மிகவும் நல்ல ஒரு திட்டத்தில் அவன் இருக்கிறான். இப்போ பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் சொல்ல, நீ பிரிந்து போயிடலாம். அப்போ லோத்து என்ன சொல்லியிருக்கணும், இல்லை உங்களால தான் நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உங்களோட தான் தேவன் பேசுகிறாரு, நம்ம கூட இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ சொத்து இருந்தால் கூட அது எனக்கு பெருசல்ல, உம்மோடு இருப்பு தான் என் உள்ளத்தினுடைய வாஞ்ச வெறுப்பம் என்றால் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீர்கள் என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்கணும். அதுதான் அவனுக்கு பிளான் ஏ. ஆனால் அவன் பி பிளான், சோதோமை தெரிந்து கொள்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையன், அழகான இடம், மிக வளம் பொருந்திய இடம், செல்வ செழிப்பான இடம். அவன் கண் எங்கே இருந்து பார்த்தீங்களா, இந்த உலகத்தினுடைய செல்வத்தின் மேலும் செல்வாக்கு மேல் தான் இருந்ததை ஒழிய தேவனுடைய பிரசன்னத்திலே அவனுடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே தான் உங்களுக்கு தெரியும் லோத்தினுடைய வாழ்க்கை என்ன ஆனது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிவன் பட்டணத்தை விட்டு தூரில் அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்த போதிலும்
அவன் சோவாருக்கு அருகாமையில் ஒரு ஊரில் போய் தங்குறான். அவன் மனைவி உப்பு தூணாகிற அவனுடைய 2 பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? அவன் ஆபிரகாமோடு கூட இருந்திருந்தால் எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதுபோல் லோத்தினுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தாண்டு ஒரு லோத்தையும் ஆசீர்வதித்தால் அல்லவா? அப்பொழுது ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன் லோத்தினுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு பி பிளான் வைத்திருந்தான். ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறான், பிரச்சனை வந்தால் ஓடிவிட வேண்டும் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பனே, தேவனோடு நடக்க ஒரு மனுஷனோடு ஒட்டிக்கொள். அது கஞ்சி சாப்பிட்டா கூட பரவாயில்லை, சாதாரண 2 இட்லி சாப்பிட்டா கூட பரவாயில்லை, ஒரு குடிசை விடனா பரவாயில்ல. ஏன்? பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்ன ஒரு மனிதனோடு இருந்தால் அவரோடு ஒட்டி கொண்டால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதத்தை விட்டு உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தேடி பணப்பள்ளத்தில் புயபலத்தில் உன்னுடைய ஆலோசனையில் உன்னுடைய ஞானத்தில் போனால் அதனுடைய முடிவு நாசம். ஆகவே நான் இன்று உனக்கு சொல்கிற அறிவை என்ன தெரியுமா? தேவனுடைய பிளானில் இருங்க, முதன்மையான பிளானில், தேவ திட்டத்துக்குள்ளே இருங்க. நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு உன்னை திருப்பிக் கொள்ள வேண்டாம் என்று அன்பாக அறிவுரை சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் பலரை குறித்து நான் சொல்ல முடியும். தேவ திட்டத்துக்குள் இருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், திட்டத்திற்கு வெளியே வந்தவர்கள் அவர் வாழ்க்கையிலே பெருத்த சேதத்தை அனுபவித்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் சிம்சோனை பார்க்கிறோம். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? ரட்சகன். எதற்கு ரட்சகன் சொல்லுங்க பார்க்கலாம். யூதருக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சகனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு பேரே ரட்சகன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் என்ன செய்ய வேண்டும்? பெலிஸ்தியரை அவன் அழிக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பிளான். சிம்சோனுக்கு பிறக்க முன்னாலே அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவார், இவனுக்கு பெரிய ஒரு வல்லமையை நான் அவனுக்கு கொடுத்துருக்குறேன், அவன் நசரேனாக இருக்கணும், செத்த பணத்தை தொடக்கூடாது, அவன் குடிக்கக்கூடாது, மட்டுமல்ல இந்த உலகத்தில் அசுத்தமான காரியங்களை தலைமுடி அவன் சவரம் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணுற ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்போது உனக்கு பெரிய வல்லமை இருக்கும், நீ பெலிஸ்தரை அழித்து விடுவாய். மை பிளான் ஃபார் யூ, யூ ஆர் டு டிஸ்ட்ராய் த பிலிஸ்டைன்ஸ்னு நல்ல திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் எங்கே போனான் தெரியுமா? அந்த டெல்லியில்கிட்ட போவான். டெல்லியில் யார் தெரியுமா? அவர் ஒரு பெலிஸ்தியரில் கூப்பிடுற ஒருத்தி, பெலிஸ்தியர் மத்தியில் வாழ்வொருத்தி. அவள்கிட்ட போய் தன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான். அவள் விலையேறப்பட்ட இந்த சிம்சோனை அவள் விலை பேசிட்டா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய அபிஷேகத்திற்கு விலை உண்டு. அந்த அபிஷேகத்திற்கு நீ இந்த உலகத்தினுடைய பேரம் பேசாது. அது அது வர்ணிக்க முடியாது, விலை பேச முடியாத அளவிற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை குறித்த நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை நீ வைத்திருக்கும் பொழுது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கண்களின் இச்சைக்கு மாம்சத்தின் இச்சைக்கு ஜீவனத்தின் பெருமத்திற்கு பின்னால் நீ போனால் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறான்னு சொன்னியோ அந்த பொண்ணை அவன் கண்ணை பிடுங்குவான். நான் யோசித்து பார்த்தேன். சிம்சோனே, நீ தரிசனம் ஒன்றை பெற்றிருக்கிறாய், தரிசனம் இல்லாத மக்களுக்காய் நீ அழிக்க வேண்டும், பெலிஸ்தியர்களை அழிக்க வேண்டும். டிஸ்ட்ராய் த பெலிஸ்டைன். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் கொக்கரிக்கின்ற போராடுகின்ற இந்த பெலிஸ்தியனை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உனக்கு பேர் வைத்து தாயின் கருவில் இருக்கும் திட்டத்தை வெளிப்படுத்தி பொருத்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிம்சோனே, உனக்குண்டு ஒரு பி பிளான் வச்சுருந்தியா? சிற்றின்ப பிரியனாக இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான கண்கள் இச்சித்த ஒன்றையும் விளக்காதவனாய் மாறி போறியா? பி பிளான் போனியா? முடிவு என்ன தெரியுமா? எந்த கண்ணு அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னோம், அந்த பொண்ணை கண்ணை பிடுங்குனா. அப்படி பிரியமான கத்திரிவில் அப்படியே அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த ஐஸ்கிரீமெல்லாம் எடுப்பாங்கள்ல, அது மாதிரி சூழ்ந்து எடுக்கிறாங்க, அப்படியே அவன் கண்ணை எடுக்கிறாங்க. அதை நான் நினச்சி பார்த்தேன். கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாக கண்ணை வேறு பக்கம் திருப்பின்னு அவன் கண்ணை சூழ்ந்து எடுப்பாங்க. அப்படியே ஸ்கூப், இப்படி ஐஸ்கிரீம் பண்ண மாதிரி எடுப்பாங்க. எப்படி இருந்திருக்கும்? உனக்கு தேவையா சிம்சோனே? மகா பெரிய பராக்கிரமசாலியே, ஸ்ரீலடத்தில் பிறந்தவளை ஒன்றை போல பலசாலி ஒருத்தன் இல்லையே. அப்படி பெரிய ஒரு திட்டத்தை அப்பா வச்சிருக்கும் போது இந்த சாதாரண ஒரு பொண்ணுக்காக வேண்டி, பெலிஸ்திய பொண்ணுக்காக வேண்டி, பொண்ணை நம்பி வாழ்க்கையின் ரகசியம் சொல்லி, பொண்ணை நம்பாது, உன் கண்ணையும் நம்பாது. உன்னை கண்ணை நம்பித்தானே பெண்ணை நம்பினாய், உன் வாழ்க்கையின் ரகசியம் சொன்னாய். முடிவு என்ன? உன் கண் பிடுங்கப்படுகிறது. பட்டணத்தின் கேட்டே தூக்கிட்டு போயிட்டியே பராக்கிரமசாலியே,
இப்போ கட்டப்பட்டவனாய், ஒரு சின்ன குழந்தை உன்னை வழி நடத்துகிற அளவுக்கு மற்றவங்கெல்லாம் பரியாசம் பண்ணுகிறவனாய், நீ இப்பொழுது திரிகையில் அரைக்கிறவனாய், யூ ஆர் மேக்கிங் பிரெட் ஃபார் யுவர் எனிமி. சத்துருக்களுக்கு நீ சொல்லப்போனால் இட்லி சுடுறதுக்கு மாவரைக்கிறவன் மாதிரி மாறினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய திட்டத்தில் நில்லுங்க. நம்பர் 1 ஏ பிளானில் நில்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சப்ளான், குறுக்கு வழியை நீங்கள் தேடவே கூடாது. குறுக்கான வழியில் போக, சறுக்கான பாதையில் போக சமயம் நம்ம முடிவு பெரிய சோகமாக முடியும். அது ஒரு பெரிய வெற்றியான ஒரு மேடையில் நிற்க வேண்டிய நீ விழுந்து கிடக்கிறவனாய் மாறி இருக்கிறாயா? ஏன்? உன்னுடைய சாய்ஸ், இட் இஸ் யோர் சாய்ஸ். உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்டது. மற்றவங்க யாரும் ஒன்றை சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அவங்க என்ன கம்பல் பண்ணாங்க, இவங்க என்ன கம்பல் பண்ணாங்க, அவங்க பலவந்தம் பண்ணாங்க, இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், வல்லமை வரும், பரிசுத்தாவியின் வல்லமை அவனுக்குள்ளே வரும். பரிசுத்தாவி வரும்போது அவனுக்கு உழுக்குனா போதும் வல்லமை வரும். திருவிழாவில் மடியில் படுத்துட்டு ஏதோ பெலிசல் வந்து விட்டார் என்று சொல்லும்போது அவன் உழுக்கனானான். பரிசுத்தாவி அவனை விட்டு போனதை அறியாதிருந்தானான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, சிலரை பார்த்துருக்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுகிறவங்க, நல்லா கையை தட்டி இருக்கிறவங்க, இன்னைக்கு பாவத்தில் வந்தது போகிறவங்க கூட மற்றவங்க பார்ப்பாங்களேன்னு ரொம்ப தட்டுவாங்க, பழைய அந்நிய பாஷையை சொல்லுவாங்க. இல்லை இல்லை, எதுன பாவனை செய்தார்கள். கப்பலில் இருந்தவங்க பாவனை செஞ்சாங்களாம், கயிறை வெட்டினாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்க கயிறை வெட்டுங்க. தகாத உறவா கயிறை வெட்டுங்க. குடிப்பழக்கத்தை நாவியா கயிறை வெட்டுங்க. இந்த உலகத்தில் பண ஆசையா, மண் ஆசையா, மற்றவங்களுடைய பொருட்கள் அல்லட சொத்தை கள்ள டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கயிறை வெட்டுங்க. மனுஷன் எதை விதைக்கிறான் அறுப்பாங்க. உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, அந்த கண்ணிலே ஒரு தரிசனம் கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு பொண்ணுனால் அந்த தரிசனத்தையே இழந்த கூடனாக இப்பொழுது நீ தவிக்கிற, நடக்க வழி தெரியலை. ஒரு சின்ன குழந்தை உன்னை கூட்டிகிட்டு போகுது. பராக்கிரமசாலியே, வேடிக்கை பொருளாய் மாறி போனாயே. அவன் வாழ்க்கையின் கடைசியில் அவனை வேடிக்கை காட்டுறதுக்கு தான் ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு கட்டடத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல தான் 2 தூணை பிடிச்சி உடைச்சி அவனும் சாவான். அங்கே இருந்த 3000 பேரையும் அவன் சாவடிப்பான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, உன் வாழ்க்கை மரணம் இல்லை, மரணத்திற்காக தேவனை அழைக்கவில்லை. யூ ஆர் நாட் born to die, you are born for victory. ஜெயத்துக்காக நீ அழைக்கப்பட்டவன். சத்துரு கையில் நீ விழ வேண்டியவன் அல்ல, நீ வெற்றி மேடையில் நிற்க வேண்டியவன். பிகாஸ் ஆஃப் your B plan you lost everything. Stand in the A plan of God. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஒரு திட்டத்தில் நீங்கள் நில்லுங்க. தானாக ஒரு திட்டத்தை தெரிந்து கொண்டு கண்களின் நிச்சயக்கு, மாம்சத்தின் நிச்சயக்கு, ஜீவனத்துக்கு, பெருமத்திற்கு போகவே பாருங்க. எச்சரிக்கிறேன்னா அவனுடைய முடிவு பயங்கரம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யோனாவை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். யோனாவை குறித்து ஆண்டவர் சொன்னார், நினிவே நகரத்துக்கு போய் அந்த 40 நாள் அந்த பட்டணத்தை நான் கவிழ்த்து போடுவேன் ஆண்டவர் சொன்னார். அழிக்க போகிறேன்னு சொன்னார். என்ன பெரிய நம்பிக்கை ஆண்டவருக்கு யோனா மேலே. அவன் கொடுத்த செய்தியை அப்படியே பேசுவான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஜான் த பேப்டிஸ்ட் எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். யோர்தான் நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அதை விட்டுட்டு போனார். பார்த்தீங்களா, ஏறுறதுட்ட உன் தம்பி ஒய்ஃபை வச்சுருக்கிற நீ சரி கிடையாது. ஏன்? ஆண்டவர் கொடுத்த ஏ பிளான் அவர் நிறைவேற்றணும். அதனால் இட் டோன்ட் கவுண்ட் இஸ் லைஃப் டியர் அண்ட் ஹிம்செல்ஃப். அவனோட ஜீவனின் அருமை என்ன இல்லை, அவங்க தலை போகணும் அவனுக்கு தெரியும். தலை போனால் போட்டு சத்தியத்துக்காக நிற்கிறார் பாருங்க ஜான் த பேப்டிஸ்ட். ஆகவே தான் ஸ்ரீ இடத்துல பிறந்தவங்கள ஜான் த பேப்டிஸ்ட் மாதிரி யாரும் இல்லைன்னு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனார். இவனை பாருங்கள், நினிவேக்கு போக சொல்கிற ஆண்டவர் அவனை தர்சீசுக்கு போகிறான். ஏன்? கரெக்டாக காசு இருக்குது, பாக்கெட்டில் காசு இருக்குது. நிறைய பேர் தேவனுடைய உசிதமான ஏ பிளானை மாற்றுறதுக்கு காரணம், என் கையில் பணம் இருக்குது, என் கையில் பணம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு திட்டத்தினால தேவ திட்டத்தை நிராகரிக்கிறாங்க. தர்சீசுக்கு போகிறக்கு பாக்கெட்டில் பணம் இருந்ததுனால கப்பல் ஏறினியா? அடித்தளத்தில் போய் தூங்குறியா? நல்லா சுகமாக தூங்குறியா? ஏன் தூங்குனான்னு தெரியுமா? எனக்கு நினைவே பற்றியில் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், அழிந்து போகிற மக்கள், அந்த தரிசனம் அதெல்லாம் கிடையாது. யோனாவே, நீ ஒரு தீர்க்கதரிசி. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டிய தீர்க்கதரிசி. Your call, a plan of God, is a prophet, a mighty prophet. You will say, thus saith the Lord. கர்த்தர் சொல்கிறாருன்னு துணிஞ்சு பேச வேண்டிய ஆள்ப்பா. நீ எங்கே போயிட்ட? வென் டவுன் டு ஜோப்பா, டவுன் டு த ஷிப், டவுன். ஆமாம், கீழே போனால் பாருங்கள்.
கப்பலுக்கு அடித்தளத்தில் போய் நல்லா தூங்குறான் பாருங்கள். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். மிஸ்டர் ரனவே, யூ திங்க் நோபடி நியூ அபவுட் யூ? உன்னை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஆமாம், அந்த கப்பலில் கொந்தளிப்பு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கொந்தளிப்பு மத்தியில் அவங்க சீட்டு போட்டவோ சீட்டு யோனா பேரில் தான் விழுந்துச்சு. ஆமாம், தேவனை விட்டு திசை மாறி போகிற தேவனின் தீர்க்கதரிசியே, கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்கும் தெரியாது என்று நீ நினைக்கிறாயா? இல்லை, ஆண்டவர் பார்க்கிறாரு. உன்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவங்க கேட்டாங்க பாருங்க, நீ யார்? ஆமாம், நான் யோனா, தீர்க்கதரிசின்னு சொல்லலை, நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற மனுஷன். கரெக்டாக சொன்னான், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற மனுஷன். ஆமாம், ஏன் இப்படி செஞ்சார்? இவன் வழி காட்டுறான். அவங்க சொல்கிறாங்க, கப்பலில் இருக்க சரக்கெல்லாம் நாங்கள் போடுறோம், உன்னை காப்பாற்ற பார்க்குறோம். தேவனை விட்டு ஓடுகிற மனுஷனை யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ சரக்கு தூக்கி போட்டாலும் காப்பாற்ற முடியாது. யாருடைய திட்டத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும். யூ கேனாட் ரன் அவே ஃப்ரம் காட். அவரை விட்டு நீ எங்கே ஓடுவ? பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேருந்து நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த நேரத்தில் அவனை தூக்கி போடுவாங்க கடலில். மீன் வயிற்றுக்குள்ளே போனான். உனக்கே இந்த பாடு? மீன் வயிற்றுக்குள்ளே கடற்பாசி கழுத்து சுற்றுது தூக்கு கயிறு மாதிரி. உனக்கே இந்த திகில்? உனக்கு எதுக்கு இந்த மாறின பயம்? ஏன் ஒழுங்காக ஆண்டோடைய ஏப்பிலால் நின்றுக்கலாம்ல? கத்த சொன்னபடியே நீ நின்றுருக்கலாம்ல? ஏன் உனக்குன்னு ஒரு பாதையை தெரிஞ்சுக்கிட்ட? அதனால தான் எனக்கு இவ்வளவு சொல்லனா துயரம். அன்பனே, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஒரு சொல்லனா பிரச்சனையில் நீ இருக்கிற. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கிறீங்க. எந்த மார்வாடியும் பணம் கொடுக்க முடியும் அவன் கடன் அடைக்கிறதுக்கு. எந்த சொந்தக்காரனும் உன்னை காப்பாற்ற முடியாது. எந்த ஆஸ்பத்திரியும் உன்னை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. சிக்கிக்கிட்டீங்க சிலந்தி விலையில். இப்போ தப்பாக ஒரே ஒரு வழி, யோனா பண்ணதை பண்ணுங்க. அவன் மனம் திரும்பினான், மன கசந்தான். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கிறவில்லப்பா. நான் நினச்சேன் என்னால் தான் அந்த நினைவே மக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, ரட்சிப்பு முடியாது, சொல்கிறது தான் என்னுடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. மாயை பின்பற்றுகிற மக்கள் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார். மாயை பின்பற்றுகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு வருகிற கிருபையை நீ போக்கடிக்கிறாய். வருது கிருபை வருது, வேண்டாம் சொல்லிட்டு போகிற. வாழணும்னா என்ன வேணும் தெரியுமா? கிருபை தான் வேணும். கிருபை இல்லாமல் வாழ முடியாது, வாழ முடியாதுப்பா. அது கிருபை இல்லாமல் வாழ முடியாதுப்பா. ஆனால் மாயை பின்பற்றுறதுனால கிருபையை போக்கடிக்கிற ஒரு நபராக நான் இருந்தால் மனம் திரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீங்களா? இந்த சூழ்நிலையில் ரட்சிப்பு என் ஆண்டவரால் தான். டாக்டரால் இல்லை, லாயரால் இல்லை, போலீஸால் இல்லை, எம்எல்ஏ எம்பிஏ இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாக இல்லை, என் சுயபலத்தினால இல்லை. உம்மால் மட்டும்தான் முடியும்ப்பா. என்னை காப்பாற்ற உம்மால் தான் முடியும். தாய் வயிற்றில் தாங்கின ஆண்டவர் மீன் வயிற்றுலையும் தாங்கினார் பாருங்க. அந்த மீனுக்கு கட்டளை இட்டார், அவனை கொண்டு கக்கிடு. எங்கே போய் கக்கணும்? நினைவேல கொண்டு கக்கிடுனாரு. ஆமாம், நினைவேல தான் கக்குச்சு அந்த மீன். நீ சென்று சேர இடத்துல உன்னை கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்று நீ மனம் திரும்பினா ஆண்டவருடைய ஏ பிளானுக்கு ஒன்று திரும்பவும் கொண்டு வருவார். கர்த்தர் ஏ பிளானுக்குள்ளே திரும்பி வருவீங்களா? கர்த்தர் ஒன்றைத்தான் கேட்குறாரு, மனம் மாற மாட்டாயா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர் பிள்ளைய மனம் திரும்ப மாட்டாயா? ஆண்டவர் உன்னை நீ சுற்றி வச்சிருக்கிற கயிறு என்னெல்லாம் கட்டியிருக்கு எல்லாம் அறுத்து விடு, அறுத்து விடு. நீ பண்ண பிளான் எல்லாம் அறுத்து விடு. அந்த பிளான் உன்னை காப்பாற்றவே காப்பாற்றாது. ஸ்டே இன் த ஷிப். கப்பலில் இரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தருடைய பக்தலோடு கூட இரு, பவுலோடு கூட இரு. கப்பல் சேர்த்துன்னு கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆபிரகாமோடு இரு, நீ கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். தனி ஒரு வழி உனக்கு இல்லை, உனக்கென்று ஒரு வழி இல்லை, இயேசுவே வழி. அந்த வழியில் நிற்பீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஏ பிளானில் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. ஏ பிளான் என்றால் உங்களுடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே. எங்களுக்கென்று ரெண்டாவது ஒரு குறுக்கு வழி இருக்கக்கூடாது. உங்களுடைய வழியிலே எங்களை நடத்தும். உங்களுடைய சித்தத்துக்குள்ளே நீர் எங்களை வைத்துக்கொள்ளும் அப்பா. உங்களுடைய சித்தத்துக்குள்ளே எங்களை வைத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம், புகழ்ந்து கொள்கிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் பாதை மாறி போனோம். நம்முடைய பாசம் மாறவில்லை ஆண்டவரே. உங்களுடைய திருச்சித்தத்துக்குள் அவளை கொண்டு வந்து நிறுத்தி உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நான் கெஞ்சுகிறேன் அப்பா. நீ செய்யுங்கப்பா.
ஆண்டவரே கயிறுகளை அறுத்து விடுங்க, குடிப்பழக்கத்தை அறுத்து விடுங்க, போதைப் பொருளை அடிமைத்தனத்தை அறுத்து விடுங்க, கணவன் பிரச்சனையை அறுத்து விடுங்க, எல்லா பொல்லாங்கையும் அறுத்து விடுங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. நீர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை அப்பா. ஆண்டவரே சக்கரை வியாதி, மனவியாதி, நுரையீரல் வியாதி, தூக்கமில்லாத இரவுகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், கிருபையைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே இந்த மாயை பின்பற்றி போய் வருகிற கிருபையை போக்கடிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன்.